யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான 5 வழிகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அஃப்கோர்ஸ் யூடியூப்ல வீடியோ போடணும், அது கன்சிஸ்டன்ட்டா போடணும், அதுக்கு வியூஸ் வரணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாமே பேசிக். இத தாண்டி மணி எப்படி சம்பாதிக்கிறது யூடியூப்ல அப்படின்றதுக்கான 5 வழிகள் தான் நான் சொல்லப் போறேன். நம்பர் 1 யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் YPP அப்படின்னு சொல்றாங்க. which is அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. கையில ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே ஓபன் பண்ணலாம். ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் தான் போடணும்னு சில நேரங்கள்ல அவசியம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டே வந்துட்டு நிறைய பேரு லாக்ஸ்ல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு குட் குவாலிட்டி மெயின்டைன் பண்றது நல்லதுதான். அந்த மாதிரியான வீடியோஸ் போட்டு நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 12 மாதங்களுக்குள்ள எடுத்துட்டு வரணும். நீங்க போடுற வீடியோஸ்ல வந்துட்டு எல்லாருமே உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது வந்து ஒரு 12 மாச காலகட்டத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க போட்ட வீடியோஸோட கிளப் பண்ணி பார்க்கும்போது 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதுல இருக்கணும். இதை தாண்டி நீங்க வீடியோஸ்லாம் போட பிடிக்கல, எனக்கு ஷார்ட்ஸ் தான் போட பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் 90 டேஸ்க்குள்ள 10 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு வந்திருக்கணும். இது நடந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க YPP குள்ள நுழைஞ்சிருவீங்க, which is யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணும்னா உங்க வீடியோக்கு ஆட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்க வீடியோஸை மானிடைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்பர் கேட்டகரிக்குள்ள நீங்க நுழையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீடியோஸ்க்கு அமௌண்ட்ன்றது வராது. அது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தி டைம் நீங்க வீடியோ போட்டு ஆடியன்ஸை புல் பண்றீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆட்ஸ் மூலியமா இந்த YPP மூலியமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது உங்க வீடியோட வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் பொறுத்து இருக்கும். நம்பர் 2 சேனல் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. உங்க சேனல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவான சில மெம்பர்ஷிப் கேட்டகரி இருக்கும். அவங்க வந்து அதாவது பார்க்குறவங்க பே பண்ணி அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதை இனிஷியலாவே நீங்க பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோலாம் போட்டு ஒரு ஆடியன்ஸை செட் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்ககிட்ட இருந்து இன்னொரு ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படணும். அப்பதான் அந்த சேனல் மெம்பர்ஷிப்ல வந்து அவங்க அந்த எக்ஸ்க்ளூசிவ் விஷயத்த வந்து உள்ள பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்காக பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பே பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா ஆடியன்ஸோடைய அந்த ஒரு அட்ராக்ஷனை வந்துட்டு கிராப் பண்ணணும். அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நீங்க தூண்டணும். அதுக்கேற்ற மாதிரியான நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நீங்க போட்டு ஓகே என்கிட்ட எக்ஸ்க்ளூசிவா ஏதோ ஒன்று இருக்குப்பா அதை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு நீங்க ஏற்படுத்தணும். அதன் மூலியமாக ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க சம்பாதிக்கலாம். நம்பர் 3 அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, கண்டென்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஆட்ஸ் மூலியமா ஒரு அமௌண்ட் வருது. சேனல்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு மெம்பர்ஷிப் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஒரு ஆடை நீங்களாவே ரன் பண்ணலாம். which is ஏதாவது ஒரு பர்சன் உங்க வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குதே, இதுல வந்து என்னோட ப்ராடக்ட் உங்களால சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு நடுவுல அந்த ப்ராடக்ட்டை பத்தின ஒரு ஆடை நீங்களாவே வந்துட்டு ப்ரோமோட் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷனல் கேட்டகரி மூலியமா நீங்க ஒரு அமௌண்ட்டை அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சேல்ஸ் மாதிரி நீங்க ஒரு பர்சனோட டை அப் பண்ணி அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை வந்து உங்க வீடியோ மூலியமா நீங்க அதை விற்பனை பண்ணி அதுல வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் நீங்க பேசி வாங்கிக்கலாம். இது வந்து டோட்டலி நீங்க எவ்வளவு அமௌண்ட் செட் பண்றீங்களோ அதுல இருந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுல என்ன ஒரு முடிவுக்கு வருதோ ஒரு கடையில போய் பொருள் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக ஒரு அமௌண்ட் வரும். நம்பர் 4 உங்க ஆடியன்ஸுக்கு நீங்க ஒரு செல்லிங் மெர்ச்சன்டைஸா இருக்கலாம். அதாவது உங்களுடைய டிஷர்ட், உங்களுடைய மக் இல்ல ஏதாவது அதர் ஐட்டம்ஸ் நீங்க ஏதாவது விற்பனை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்க விற்பனை பண்ணி உங்க ஆடியன்ஸ் அதாவது உங்களுக்கு சேர்த்து வச்சிருப்பீங்களா அந்த ஃபேன்ஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க ஒரு விற்பனையாளராகவே மாறலாம். மாறி அவங்களுக்கு நீங்க கையால செஞ்ச டிஷர்ட் நீங்க வந்து டிசைன் பண்ண மக் அப்படின்றத மாதிரி விற்பனை பண்ணி அதன் மூலியமாக நீங்க காசு சம்பாதிக்கலாம். 5வது லைசென்ஸ்டு கண்டென்ட். அதாவது உங்க வீடியோவை நீங்க லைசென்ஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க ஏதாவது யூனிக்கான கண்டென்ட் ஓன் கண்டென்ட்டா நீங்க பண்ணி இது வந்து மெயின் வந்து மியூசிக் கண்டென்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க ஒரு லைசென்ஸ்டு வீடியோ நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற யாருக்கா இருந்தாலும் உங்களுக்கு பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். அதன் மூலியமாக கூட வரும். இது மெயினா வந்து பிக் பிக் கார்பரேட்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இல்லைன்னா இப்போ மூவி ரிலேட்டடாக லைசென்ஸ்டு மூவிஸ் ஏதாவது லைசென்ஸ்டு சாங்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஆனா மெயினா நம்ம புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற கேட்டகரியில இந்த ஒரு கேட்டகரியை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இல்ல அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபீல்டுக்குள்ள இல்லாமலும் இருக்கலாம்.
சோ இந்த 5 வழிகள் மூலியமா யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அடுத்து நீ என்ன ஆக போற அப்படின்றது குழந்தைங்கிட்ட கேட்டாங்கன்னா டாக்டரோ இன்ஜினியரோ சொல்றது இல்ல, நான் ஒரு யூடியூப் ஸ்டார் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கு. எந்த தொழில்ல இருந்தாலுமேவும் ஹாபியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு. இல்லனா மெயினாவே அதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு நிறைய அமௌண்ட்டுமேவும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. சோ யூடியூப் சேலரி என்ன அப்படின்றத போய் எடுத்து பார்த்தாலே ஒருத்தவங்களும் சொல்ற அமௌண்ட்டை கேட்கும்போது பேசாம இருக்கிற வேலையை விட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நினைக்காத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கும் பொழுது இந்த 5 வழிகள்ல காசு சம்பாதிக்கலாம் யூடியூப்ல. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களை தாண்டி இனிஷியலா பட்டிங்கா இருக்கிறவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.